வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதாவது கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது. சப்ராக்ட் 72 ஃப்ரம் 54. இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு, இல்லாட்டி 54 ப்ளஸ் அப்புறம் ப்ராக்கெட்டில் -72வும் கேட்கலாம். இந்த கொஸ்டின் எப்படி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர்ட்டு தெரியணும். நீங்கள் ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் நினச்சி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த பண்ணுறதே யூஸ் இல்லை. அதாவது நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வராது, கரெக்டான ஆன்சரு. அதனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான கீவேர்டு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் ப்ராப்ளம் எப்படிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு இந்த 72 ஃப்ரம் 54 இருக்குல்ல, அது உங்களுக்கு 72 ஃப்ரம் 54னா 54லேருந்து உங்களுக்கு 72 மைனஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு அதோட அர்த்தம். அதாவது 54 - 72. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலருக்கு உங்களுக்கு நான் ஒரு ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன், அது எப்படி பண்ணணுன்ட்டு. அந்த ஸ்டெப்ஸ் படி உங்களுக்கு இந்த ரெண்டு இதுக்கு ஃபஸ்ட்டு பைனரி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்கணும். அந்தமாதிரி 72க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 72க்கு உங்களுக்கு 1 2 4 8 16 32 64 வரைக்கும் உங்களுக்கு தேவை. அதனால் உங்களுக்கு 64 வரைக்கும் போட்டுக்கோங்க. அதாவது எப்படி வருதுன்னா, உங்களுக்கு இந்த 2 பவரில் வரும். 2 பவர் 0 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4. அந்தமாதிரி உங்களுக்கு இந்த 64 வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 64 கீழே 1, அதுக்கப்புறம் 8 கீழே 1. இது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, 64 + 8 எவ்வளோ 72. அதனால தான் உங்களுக்கு இப்படி 64 கீழே 1 8 கீழே 1 மற்ற எல்லா இடத்துலையும் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் 72வோட பைனரி ரெப்ரசன்டேஷன். அதேமாதிரி தான் 54 போடணும். 54க்கு 32 கீழே 1 16 கீழே 1 4 கீழே 1 2 கீழே 1. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54 வரும். மற்ற எல்லா இடத்துலையும் 0 போட்டிங்கன்னா இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 54. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு இது 72க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியலனா, அந்த இதுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இந்த லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் ரூல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த 72க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிறேன். இப்போ 72க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டையும் 54ஓட பைனரி ரெப்ரசன்டேஷனையும் ஆட் பண்ணணும். அதாவது 1 0 1 1 10 கேரி ஓவர் 1 0, அதுக்கப்புறம் கேரி ஓவர் 1, அதுக்கப்புறம் ஆக்கனே இருக்கிற 2 1 சேர்த்தா 11. இப்போ கேரி ஓவர் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1 + 0 1 தான். 1 + 1 10, கேரி ஓவர் 1. அப்புறம் 111 1, அப்புறம் உங்களுக்கு கேரி ஓவர் 1. 111 11, அதனால் உங்களுக்கு 1 கேரி ஓவர் 1. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 + 0 1. இப்போ இன்னொரு விதமான ஒரு கிராஸ் செக் எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலருக்கு உங்களுக்கு கேரியே வராது. அதாவது நீங்கள் எந்த ஒரு நம்பர் நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. அதாவது இப்போ 5 - 9 அந்தமாதிரி எது வேணால் போட்டுக்கோங்களேன், உங்களுக்கு கேரியே வராது. இது ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர், அதாவது இப்போ 3 - 2 அந்தமாதிரி உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேரி கண்டிப்பாக வரும். இது ஒரு ஈஸியான மெத்தடு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு, இந்த லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலரையும் ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரையும். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 72யும் 54யும் நம்ம ப்ளஸ் பண்ணோம். அந்த ப்ளஸ் பண்ண ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மைனஸ் சேர்த்து அந்த ஆன்சரை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதான் உங்களுக்கு இந்த லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலரோட ரூலு. அதாவது அந்த ஆன்சரோட மைனஸ் சேர்த்து அந்த ஆன்சருக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 0 0 1 0 0 1 0 வரும். இப்போ இதுக்கு என்ன பைனரி ரெப்ரசன்டேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா 16, அதுக்கப்புறம் 8 4 2 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16க்கு மேலே 1 இருக்குது, 2க்கு மேலே 1 இருக்குது. இப்போது இந்த 16 + 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 வரும். அதாவது இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், இந்த ஆன்சர் -18. இது நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு உதவும். அதாவது 54 - 72 -18 தான் உங்களுக்கு ஆன்சர்ட்டு. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தமாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, அதாவது லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலரில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமில் அந்த கொஸ்டின் சூஸில் கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு அந்த சூஸை எப்படி உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் பண்ணணும், அதாவது சூஸை எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 0 0 1 0 0 1 0, அதாவது 18ஓட பைனரி ரெப்ரசன்டேஷனுக்கு ஏ ஆப்ஷனும், அதுக்கப்புறம் பி ஆப்ஷனில் 1 1 0 1 1 0 1, அதாவது அந்த 72 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டையும் 54 ப்ளஸ் பண்ணி அந்த ஆன்சர் கிடச்சில்ல, அதுக்கும் உங்களுக்கு அந்த பி ஆப்ஷனையும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஏ ஆப்ஷனை கிளிக்
டிக் பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்கன்னு அர்த்தம். அதாவது ஏ ஆப்ஷனை டிக் பண்ணால் உங்களுக்கு மார்க்கே கிடையாது. ஏன்னா இந்த 18 வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணக்கூடாது. ஏன்னா 54 - 72 to 18 தான் நிறைய பேர் டிக் பண்ணுவாங்க. அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. அதாவது அந்தமாதிரி அது வந்து எதுக்காக நம்ம அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து -18 பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம் தவிர, மற்றபடி அந்த சூஸில் வந்து உங்களுக்கு அந்த 72 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு 52 உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சதில்ல, அந்த ஆன்சரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸாமில் அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ரைட்டான ஆன்சரு. அதனால் என்றைக்குமே கிளியராக யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். எப்பவுமே தப்பாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு போய் தப்பாக ஒரு சூஸை வந்து அந்த மார்க்கை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.